Hello and welcome to Pure and True Essentials. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சோப்பில் உள்ள சோடா ஆஷை எப்படி நம்ம எடுக்கலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை வரும் முன் காக்கிறதுக்கான ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸும் வந்தால் அதைய நம்ம எடுக்கிறதுக்கான மெத்தட்ஸும் கடைசியில் நம்ம வந்ததை எப்படி நம்ம எடுக்க போகிறோங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். சோப் ஆஷ்னா என்ன ஆர் சோடா ஆஷ்னா என்ன? சோப்பில் சோடா ஆஷ் ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்சஃபானிஃபைடு லை, அதாவது அந்த லை ஃபுல்லாக சோப் ஆகிறதுக்கு முன்னாடி காற்றுல உள்ள கார்பன் டை ஆக்சைடு கூட கான்டாக்ட் ஆகும்போது இந்த சோப் ஆஷ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை தவிர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயும் லை மிக்சரையும் ஒரு 100 டிகிரி ஃபேரன்ஹீட் ஒரு வார்மாக இருக்கும்போது நம்ம ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். நம்மளுடைய சோப்பு பேட்டர் இருக்கு இல்லையா, அது மீடியம் கன்சிஸ்டன்சி ட்ரேஸில் நம்ம மோல்டில் ஊற்றலாம். அதுவும் ப்ரிவெண்ட் பண்ணும். அப்புறம் சில்லாக இருக்கிற கிளைமேட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா வார்மிங் மேட் ஆர் இன்சுலேட் பண்ணி நம்ம ஒரு வார்மான பிளேஸில் வைக்கணும். அப்புறம் ஐசோப்ரோஃபல் ஆல்கஹாலை நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது சோடா ஆஷ் அது கம்மி பண்ணும். அப்புறம் ஆல் டுகெதர் என்னென்னா, நல்லா வெல் இன்சுலேட்டடாக ஒரு வார்மான ஒரு ரூமில் வச்சிங்கன்னா சோடா ஆஷை தவிர்க்கலாம். ஸோ நிறையா மெத்தட்ஸ் இருக்குது எடுக்கிறது. சில மெத்தட்ஸ் என்னென்னா, சோப்பில் லைட் சோடா ஆஷ் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் யூஸ் பண்ணி சோடா ஆஷ் எடுத்துக்கலாம். நம்ம சோப்பை ரன்னிங் கோல்ட் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணால் நம்ம சோடா ஆஷ் போயிடும். சம்டைம்ஸ் அதை பெயிண்ட் ப்ரஷில் கூட நம்ம வாட்டர் டிப் பண்ணி பெயிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த சோடா ஆஷ் போயிடும். சில சோப்பர்ஸ் சோப் ஷேவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நிறையா சோப் வேஸ்ட் ஆகும். பட் இட்ஸ் அ பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க சோப்புலேருந்து எப்படி சோடா ஆஷ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் இந்த சோப்பு பண்ணினேன். இந்த சோப்பு மேலே நல்லா திக்காக சோடா ஆஷ் ஃபார்ம் ஆகிருந்தது. ஒரு ஸ்ப்ரேயர் பாட்டிலில் டிஸ்டில் வாட்டர் ஊற்றி நான் ஃபஸ்ட்டு அதை அடித்தேன். இப்போ நான் ஐசோப்ரோஃபல் ஆல்கஹாலை இன்னொரு ஸ்ப்ரேயர் பாட்டிலில் போட்டு அடிச்சிருக்கேன். நான் என்னுடைய கெட்டிலில் டிஸ்டில் வாட்டர் கொதிக்க வச்சுருக்கேன். கொதித்த தண்ணியை இப்போ நான் மேலே ஊற்ற போகிறேன். ஒரு 5 நிமிஷம் நான் அந்த தண்ணியை இதிலே வச்சுட்டு இப்போ நான் என்னோடய தண்ணியை அந்த சிங்கில் டம்ப் பண்ணிவிட்டு நான் கொண்டு வரேன். உங்களோட சோப்பில் மேலே மட்டும்தான் ஆஷ் ஃபார்ம் ஆகிருக்குன்னா இதை ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவைன்னா இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். ஆனால் இந்த சோப் லோஃபில் சைட்ஸில் சோடா ஆஷ் ஃபார்ம் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா சோடா ஆஷ் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அது இந்த சார்கோல் நான் இந்த சோப்பில் யூஸ் பண்ணியிருக்கனால கூட இருக்கலாம். பட் டு பி சேஃப் நான் இந்த ப்ராசஸை நான் எல்லா ஃபுல் சோப்லேயும் நான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு க்ளோசர் லுக் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சார்கோல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஃபுல் சோப்புமே ஆஷியாக இருக்குது. சோடா ஆஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை நான் இது ஃபுல் சோப்லேயும் யூஸ் பண்ண போகிறேன். நான் கீழே ஒரு கிச்சன் டால் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இது தண்ணி கவுண்டர் டாப்லேருந்து கீழே ஒழுகாமல் இருக்கிறதுக்கும் அட் த சேம் டைம் அந்த சோப்புக்கும் கொஞ்சம் மாய்ஸ்சர் கிடைக்குங்கிறதுக்காக தான். இது டோட்டலி ஆப்ஷனல். நீங்கள் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த துணி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு ஓல்டு டால் கூட நீங்கள் கீழே லைன் பண்ணிக்கலாம். ஸோ இது காயிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணிவிட்டு இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சோப்பு காஞ்சிருச்சு. பார்த்தேன் நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் நான் இன்னொரு தடவையும் பண்ணணும்னு நினச்சி மறுபடியும் நான் பண்ணேன். ஆனால் இந்த தடவை நான் சுடு தண்ணி ஊற்றலை. வெறும் டிஸ்டில் வாட்டரும் ஐசோப்ரோஃபல் ஆல்கஹால் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஐ லெட் தெம் ட்ரை.
உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ராசஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணிக்கலாம். பட் நான் செகண்ட் டைம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது. நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சோப்பை கட் பண்ணலாம் வாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளேயும் ஆஷியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சார்கோல் யூஸ் பண்ணதுனால தான் இது வந்து சோப் ஆஷாக இருக்க சான்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் நான் ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு சோப் ஆஷ் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்க்க போகிறேன். ஒரு வேளை சோப் ஆஷ் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச ப்ராசஸை நான் ரிப்பீட் பண்ணுவேன். ஒரு வாரங்க அப்புறம் நான் இந்த சோப்பை பார்த்தேன். இந்த சோப்பில் சோடாஷ் ஃபார்ம் ஆகலை. ஸோ ஐ லெட் தம் க்யூர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை விசிட் பண்ணுங்கள். See you next time.